ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை பாஜக வந்து அதிமுகவில் தலையிட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அதிமுகவில் பாஜக முழுவதும் ஃபுல்லாக தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்றவர்களால் அதிமுக அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா? பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார். சும்மா நம்ம வாட்டுக்கு யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல. அதனால பழைய ஆளுங்க, அவங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் தெரியாது. ஜெயலலிதா இருக்கும்போது யாரும் தலையிட முடியாது. அது ஒன் உமன் ஆர்மி. எம்ஜிஆர் இருக்கும்போது ஒன் மேன் ஆர்மி. ஜெயலலிதா இருக்கும்போது ஒன் உமன் ஆர்மி. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்த உடனே பாஜக வந்து அதிமுகவில் தலையிட்டது உண்மைதான். வெங்கையா நாயுடு இறந்த உடனே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டார். அப்போவே எல்லாம் முகம் சொல்லிச்சாங்க, எதுக்கு இவர் வந்து நிற்கிறார், அவங்க அதிமுக, இவர் துணை ஜனாதிபதி, இவர் ஏன் இங்கே வர்றாருன்னெலாம் சொன்னாங்க. அது உண்மைதான். ஆரம்ப கட்டத்தில் தலையிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா சேருங்கன்னாங்க. அது சசிகலாவை சேர்த்துக்கங்கன்னாங்க. இதெல்லாம் தலையிட்டாங்க. அப்போ உண்மை. நானே அப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கேன், இன்னொரு கட்சியில் நீங்கள் தலையிடாதீங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், பிஜேபி அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க எதுலேயுமே தலையிடலை. பாருங்கள், இப்போ இபிஎஸ் வந்து செங்கோட்டையன் இது பண்ணுறாரு. செங்கோட்டையன் போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரு. இபிஎஸ்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இபிஎஸ் தான் பாஜக ஜெயித்தால், பாஜக கூட்டணி ஜெயித்தால் இபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். யார்? அமித்ஷா. ஏதாச்சும் தலையிடுறாங்களா? இப்போ மறுபடியும் இபிஎஸோடு போய் சேரு, இபிஎஸ்ஓ ஓபிஎஸோடு போய் சேரு, சசிகலாட்ட போய் சேரு, எதுவுமே சொல்லலை. இப்போ உண்மையில் நல்ல 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 விஷயங்களை தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி இதில் தலையிடுவதே இல்லை. அதிமுகவில் பிஜேபி தலையிடுதுன்னே வைங்க, அது உங்களுக்கு என்ன? அது தலையிடுறது மாதிரி இல்லையே இப்போ. அதனால் நீங்கள் உங்கள் கூட்டணியை பாருங்கள்.